தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசுவாமியை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், முதியோர் ஓய்வூதிய தொகை திட்டம் மற்றும் தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் முதலமைச்சர் நிறுத்திவிட்டதாக கூறினார். சட்டமன்றத்திலே சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேரில் முதியோருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து நிறைவேற்றணும். இது அதிமுக ஆட்சியில் நடந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு பல முதியோர்களுக்கு நாம் கொடுத்து வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. தம்மை பற்றி குறைகளும் அவதூறும் பேசுவதற்காகவா மக்கள் தங்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பிய அவர், தம்மை பற்றி பேசுவதால் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் என்றும் வினவினார். திரு ஸ்டாலின் எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கும் போறீங்களே, ஒரு இடத்திலேயாவது உங்களுடைய ஆட்சி 3 ஆண்டு கால ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று ஒரு வார்த்தையாவது பேசுறியா? கிடையாது. போற இடத்துல என்னை பத்தி பேசுறாரு. என்னை பத்தி பேசி நாட்டு மக்களுக்கு என்னையா பிரயோஜனம்? நான் ஒரு சாதாரண விவசாயி. நீ என்னென்ன செய்யற, என்ன செய்ய போற அதை சொல்லு. அதை விட்டுட்டு எங்களை பத்தி அவதூறா பேசுறது, அதிமுக பத்தி கிண்டலும் கேலியும் பேசுறது, இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்குறாங்க. பச்சோந்தியை விட அடிக்கடி நிறம் மாறுபவர் தான் டிடிவி தினகரன் என கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என கூறிவிட்டு தற்போது கூட்டணியில் இணைந்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும். ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள். இவர்களை நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா? போட முடியுமா? 14 ஆண்டு காலம் நாங்க வரல, இப்பதான் வந்திருக்குங்கிற. இத்தனை நாள் எங்க போன? இந்த மக்கள்லாம் ஏன் நீங்க வந்து பார்க்கல? இந்த மக்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் ஏதாவது வந்து பார்த்து கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா ரைட், வாஸ்தவம். ஆக 14 ஆண்டு காலம் மக்களை பார்க்காத ஒருவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து திண்டுக்கல் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரக்தியின் விளிம்பிற்கு சென்று விட்டதால் தான் உளறி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். ஒரு சாதாரண விஷயம், சிரிச்சா பல்லு தெரியும், ஆனா அதை கிண்டல் அடிக்கிறார். பாவம், விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டார். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்ந்து கொண்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.